ஆறுமுகம் அல்லிடும் அனுதினமும் ஏறுமுகம். என்னடா எடுத்தோன்னே இந்த பக்கெட்டில் ஒரு ப்ரௌன் கலரில் தண்ணி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க ஜீவாமிர்தம். நீங்கள் அதை மந்த்லி ஒன்ஸ் உங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கனாலும், மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் செடி இந்த மாதிரி தான் பல இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஏன் இதை பயன்படுத்த சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நுண்ணுயிரி பெருக்கம் அதிகமாக இருக்குங்க. மெயினாக இந்த ஸ்மெல்லை நீங்கள் நுகர்ந்து பார்த்தாலே அது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஆனால் அது வாடைன்னு சொல்லாமல் நல்ல மணம்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மணத்தை நுகர்ந்தீங்கனாலே ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு எல்லாமே அந்த நுரையீரலில் இருக்க சளி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளிடுங்க. இதை நிரூபிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை தான். நீங்கள் இதை மண்ணுக்கு மட்டும்தான் தரணுமே தவிர செடிகள் மேலே தெளிக்கக்கூடாது. இது மெயினாக எதில் தயாரிக்கணும் அப்படின்னிங்கன்னா, நாட்டு மாட்டு சாணத்தில் மட்டும்தான் ஜீவாமிர்தமே தயாரிக்க முடியும். ஏன்னா அதில் தான் நுண்ணுயிரி பெருக்கம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இதை என் கையில் ஒரு 2 கட்டி எடுத்து நல்லா பிணைஞ்சிக்கிறேன். அதில் ஒரு 3/4 லிட்டருக்கு பக்கம் நாட்டு மாட்டு கோமியம் ஊற்றி நல்லா அந்த கட்டியாக இல்லாமல் நல்லா கசக்கி விட்டுருங்க. ஏன்னா இதை நம்ம நொதிக்க வைக்கணும். கட்டியாக இருந்தால் நொதிக்காது. இது கூட நீங்கள் எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே சோள மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ராகி மாவு, கம்பு, இல்லைன்னா ஏதாவது பருப்பு கொள்ளு மாவு, தட்டைப்பயிறு மாவு, அது மாதிரி எந்த மாவு வேணாலும் நீங்கள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவுமே புருடு இல்லாமல் கலக்குவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரும்பு சர்க்கரை 100 கிராம் கரும்பு சர்க்கரை சேர்த்த போகிறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த கரும்பு சர்க்கரையில் தாங்க நுண்ணுயிரி பெருக்கம் இருக்கும். புளிச்ச தயிர் அதுவுமே சேர்த்து நம்ம கையால் நல்லா ஒரு கலக்குவாங்க. அதுவுமே நீங்கள் கலக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வலது பக்கம்தான் கலக்கணுமே தவிர இடது பக்கம் இதை கலக்கவே கூடாது. நம்ம கையிலையுமே நல்ல நுண்ணுயிரி இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கையில் கலக்கிட்டு, அடுத்தது ஒரு குச்சியை வச்சு நல்லா வலது பக்கம், அதாவது கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சைடு நல்லா கலக்கி ஒரு துண்டை போட்டு நல்லா அது மூச்சு விடுற மாதிரி ஒரு துணியை போட்டு நல்லா கட்டி நிழல் பாங்கான இடத்துல கரெக்டாக ஒரு 48 மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா நொதிச்சு போயிடுங்க. நொதிச்சதை இது மெயினாக ஒரு விஷயம் நீங்கள் 3 நேரமே இதை திறந்து இந்த குச்சியை வச்சு கலக்கி விடணும். அப்போ தான் இது நொதித்தல் சீக்கிரமாக நடக்கும். நான் இங்கே 1 லிட்டருக்கு அதே மாதிரி தான் பஞ்சகாவியம் மாதிரியே தான் 1 லிட்டருக்கு 30 ml எடுத்து நல்லா கலக்கி மண் மூலியமாக தான் தர்றோம். பஞ்சகாவியம் செடிக்கு தர்றமே தவிர செடி மேலேயும் தருவோம், வேர்களுக்கு தருவோம். இது பயிர் ஊக்கி. அதனால் நம்ம மண்ணுக்கு தந்தோம் அப்படின்னா, அந்த மண்ணில் ஒரு மண்புழு, குட்டியான ஒரு மண்புழு முட்டை இருந்தாலே அது பெருக்கம் அடைஞ்சு நம்மளுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் பல மடங்கு ஆகுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எளிய முறையில் நம்ம இயற்கை விவசாயத்தை பண்ணி நம்மளோட பாரம்பரிய உணவுகளை மேம்படுத்தி நம்ம நல்ல வளமாக வாழலாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணாத ஏதாவது மண் பாக்ஸில் இல்லைன்னா க்ரோ பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா, அந்த மண்ணுக்கு ஊற்றி விட்டு, அந்த ஜீவாமிர்தத்தை ஊற்றி விட்டு ஒரு கலர்னிங்கன்னா, அது ஒரு 5 days இல்லைன்னா 10 days கழித்து அந்த மண்ணில் பதியம் போடுங்க. அதுக்குள்ளே அந்த மண்ணில் நுண்ணுயிரி பெருக்கம் பல மடங்கு ஆயிருங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் இயற்கை விவசாயம் கண்டிப்பாக செய்யணும். நஞ்சில்லாத உணவை தான் நம்ம எல்லாருமே சாப்பிடணும். இதை உங்கள் மனசில் வச்சுட்டு குட்டியாக ஒரு செடிகளை போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கீரையை போட்டு பாருங்கள். சின்னதுலேருந்து ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.